யூடியூபர் சவுக்கு சங்கரை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமான் தெரிவித்தார். துப்புரவு பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவை RS புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமான் தூய்மை பணியாளர்களின் பணிகளை சுட்டிக்காட்டினார். எனவே தூய்மை பணியாளர்களை குடிக்காரர்களைப் போல் சித்தரித்து பேசிய சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களை குடிகாரர்களைப் போல சித்தரித்து பேசிய சங்கர் அவர்களை ஆதித்தமிழர் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. கடந்த காலங்களில் தூய்மை தொழிலாளர்களுக்காகத்தான் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடே வழங்கப்பட்டது. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே சொல்லியிருக்கிறார். சுனாமி போன்ற காலங்களிலே இறந்து போன சடலங்களை அப்புறப்படுத்துவதற்கு மிலிட்ரி அவங்க ஒன்றிய அரசில் வந்திருக்கிற அந்த படையும் கூட அந்த உடல்களை எடுக்க மறுத்து விட்டார்கள். அப்பொழுது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் அந்த உடல்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். அதை அன்றைக்கே கலைஞர் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார். ஏன் இப்போ இந்த படை இப்படி செய்கிறது என்று கண்டித்திருக்கிறார். அதே போல் தொடர்ந்து சுனாமிக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களிலெல்லாம் தூய்மை பணியாளர்கள் தான் முன்னிலையிட்டு எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை இழிவுபடுத்தி யாராவது ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் பேசுகிறது என்பது வேறு. ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையே குடிகாரர்களாக சித்தரிக்கிற ஒரு பணியை இன்றைக்கு செய்திருக்கிற காரணத்தினால் சில அசம்பாவிதங்கள் நேற்று நடந்திருக்கின்றன. அவர் ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு அங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கிறது. ஆக்ஷன் தான் காரணம்.